குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எல்லா தொழிலும் நடக்கிற மாதிரி தான் இந்த தொழிலும் நடக்கிறது. ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லா ஆர்டிஸ்டும் ஜெமினி கிட்ட போய் விழுந்தாங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா 10 ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இருந்ததுன்னா இவ்வளோ 40 ஃபேக் கம்பெனிஸ் வந்திருக்கு. மலேசியாவில் இருப்பாங்க, அவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கணும்னு வருவாங்க. அவங்களோட டார்கெட் வந்து லேடி ஆர்டிஸ்ட். அந்த காலத்து ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த ஹேமா கமிஷன் அறிக்கையால மலையாள திரையுலகில் வந்து பெரிய புயல் வீசிட்டு. ஆமாம், ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகையை வந்து கடத்திட்டு போனாங்க. அதுதான் இந்த பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள், அப்டக்ஷன், ரேப், அது இது நிர்பயா கேஸு, அது இது நிறைய வர ஆரம்பித்த உடனே இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுன்னு ஒன்று தொடங்கப்பட்டது கேரளாவில். பின்னால் தொடங்கினாங்க. அதில் நடிகை சாரதா, அதுக்கப்புறம் இன்னொரு அட்வொகேட் ஒருத்தர், இவங்க அட்வொகேட்டை அவங்க யாருன்னு தெரியல, அவங்களும் ஒரு மெம்பர். இவங்க 3 பேர் சேர்ந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க போல இருக்கு. கவர்மெண்ட் வந்து அது ஃப்ளேர் அப் ஆகக்கூடாது, நிறைய பேர் அதில் மென்ஷன் பண்ண இது ஃப்ளேர் அப் ஆகும் அப்படிங்கிற பயத்தில் விட்டுட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ அதை நோண்டி எடுத்திருக்காங்க. அது அந்த அறிக்கை இப்போ தாக்கல் பண்ணலையா? ஏற்கனவே தாக்கல் பண்ணது. இன்னைக்கு வந்தது கிடையாது. இது ஏற்கனவே தாக்கல் பண்ணது 4 வருஷம் முன்னாடி. ஆமா, அது யாரோ ஆர்டிஐல போட்டு எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட் இந்த இஷ்யூல வரவே இல்லை. இது எல்லாமே பி கிரேட் அண்ட் சி கிரேட். பி கிரேட் சொல்றது என்னன்னா வந்து அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுக்கு சொல்லலை, ஏற்றுக்கொண்ட பாத்திரங்கள் விதத்தில் சொல்றேன். இப்போ அம்மா, அக்கா, தங்கச்சி, இப்படிப்பட்ட பாத்திரங்கள் கொண்ட இது. அதுக்கப்புறம் ஒரு சீன் 2 சீன் தலையை காட்டணுங்கிறது வந்து நான் சியா பிரிச்சுக்கிறேன் நான். இவங்க தான் மெயினாக அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஏ கிரேடு ஆர்டிஸ்ட்ல கம்மியாக இருக்கலாம், 1-2 ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்காம இவங்களோட பர்சன்டேஜ் தான் ஜாஸ்தியாக பண்ணிக்கிறாங்க. இந்த WCCன்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஐ திங்க் ரேவதி அம்மா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரேவதி பார்வதி எல்லாம் இருக்காங்க, அதில் இருக்காங்க. அவங்க இப்போ பண்ணி அதை கொண்டு வரதுக்கு பண்ணியிருக்காங்க. இதனால மலையாளம் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ அம்மா டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அம்மாவை டிசால்வ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது ரெக்கவர் ஆகிடும், அது ஒன்றும் ஒரு பெரிய சம்மதம் இல்லை. சினிமாவுக்கு வந்து ஸ்டில் செக்யூர். ஸ்டில் செக்யூர்டு. ஏன்னா கம்பேரிங் வித் அதர் ஜாப்ஸோட சினிமா செக்யூராக இருக்கும். காரணம் என்னன்னா, இங்கே வந்து ஆர்கனைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆர்டிஸ்ட் யூனியன் ஆர் பெப்சி யூனியன்லாம் இருக்குங்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உங்கள் மேலே ரெட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லைட்மேன் உள்ளே வர மாட்டான் உங்களுக்கு. இதுன்னு அதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதாவது பெண்களுக்கு சினிமா துறை தான் பாதுகாப்பானது அப்படின்றீங்களா? பெரிய பாதுகாப்பு இருக்கு. அது வந்து சரியா பயன்படுத்துறாங்களா என்னங்கிறது தெரியல. சினிமா வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அது. ஏன்னா அங்கே வந்து நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் நிச்சயமா வந்து இதோட இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து நிச்சயமா அது இப்போ தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்று சினிமாவில் என்னன்னா, அதோட பப்ளிசிட்டி ஜாஸ்தியாக போகும். இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் இந்த மாதிரி நடந்ததுன்னா அது வெளியில் தெரியாது. வேற சினிமாவும் அரசியலும் இட் பிலாங்ஸ் டு பப்ளிக். ஒரு நயன்தாரானா ஷி பிலாங்ஸ் டு பப்ளிக். நயன்தாராக்கு மேலே இருக்கிற ஒரு இமேஜ் இருக்கும், நயன்தாரா மேலே இருக்கிற ஒரு பற்று இருக்கும், ஒரு அதீத ஒரு பாசம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி விஜயை பற்றி ஒரு பர்சனல் விஷயம் வந்தாலும் இட் வில் கோ அரவுண்ட் வேர்ல்டு. அது பாதுகாப்பு அதிகம், ஆனால் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் பெருசு பண்ண முடியும். அதான் அது வந்து அது வித் லாட் ஆஃப் ஒரு எக்ஸாஜரேஷன், ஒரு 60%, 40% ரியாலிட்டி அண்ட் 60% எக்ஸாஜரேஷனோட அது வரும். இதுதான் வந்து இட் அஃபெக்ட்ஸ். அதில் வந்து நிறைய பேர் அதை வந்து கிடைத்த தகவல்கள் வைத்து பேசுகிறவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். அது நாம் போய் ஒன்று இது பண்ண அவங்க கேள்விப்படுற விஷயத்தை பற்றின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. பட் ஆஸ் இட் இஸ் எல்லா தொழிலும் நடக்கிற மாதிரி தான் இந்த தொழிலையும் நடக்கிறது. ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ட்ரேட் யூனியன்ஸ் வெரி ஸ்ட்ராங். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எங்கள்கிட்ட வந்து காமாட்சி அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க தான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அழைச்சிட்டு வருவாங்க அந்த காலத்தில். அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். அந்த அம்மா கிட்ட போயிட்டு நீங்கள் போய்
ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணா பலார்னு அடிச்சிடும். அந்த அம்மா யாருன்னா இப்போ சொல்றேன் உங்களுக்கு, ஏடிஎம்கேல வந்து அந்த அம்மா வந்து பிரச்சார இதுவா இருந்தாங்க. சுப்பிரமணிய சாமி வந்து இதுலேருந்து வந்தோடனே எல்லாம் சேர்ந்து பயங்கரமா செருப்பால் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணி 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 அதுக்குள்ள ஓடினாங்க. அதில் அந்த அம்மா தான் மெயின். நாயகன்ல வந்து ஒரு சீன்ல வந்து நாயகன் ஐயான்னு சொல்லிட்டு இதை கொளுத்தின் போடுவாங்க. அந்த அம்மா பேரு காமாட்சி அம்மன் பேரு. எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அவங்க என்ன வேணுமோ ஆர்டிஸ்ட் வேணுமோ அவங்க கொண்டு வந்து நிறுத்துவாங்க சார். இப்போ காஸ்டிங் டைரக்டர்ல இப்போ இருக்காங்களே அந்த அம்மா வந்து நீ இந்த ஆளை இப்படி விற்கணும் அப்படின்னு சொன்னா கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அது மணிரத்னமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்குண்டான கமிஷன்ஸ் வாங்கிப்பாங்க எல்லாமே. அதெல்லாம் இதுன்னு அவங்களுக்கு பாதுகாப்பு. அவங்க வந்த உடனே இவங்க கூட நிற்பாங்க. எந்த விதமான இதுவும் வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. அந்த அளவுக்கு நான் நாயகன் பீரியடில் சொல்றேன். நான் யாரும் போய் அண்ணன்ட்ட போய் பேச முடியாது. அதே மாதிரி ஒரு டான்ஸ் குரூப்கிட்ட போயிட்டு நீங்க போய் அனாவசியமா பேச முடியாது. அங்க டான்ஸ் மாஸ்டர் இருப்பாங்க, டான்ஸ் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. இப்போ டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து வாமன் மாலினி, நம்ம இவங்கெல்லாம் இருப்பாங்க, சாந்தி குமார் இருந்தாங்க, அதே மாதிரி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க மீறி நீங்க போய் பேச முடியாது. அளவா பேசணும். ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசினா அடி ஒத்ததான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறது. இங்கதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த டிஸ்கஷன், அதுவும் நிறைய ரைட். ஃபேக் கம்பெனிஸ் நிறைய வந்துருக்கு. ஒரு 10 ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இருந்ததுன்னா இவ்வளோ 40 ஃபேக் கம்பெனிஸ் வந்திருக்கு. சினிமாவில் 2 வகை இருந்தது. சம்பாதிச்சு பெரிய லெவலில் வரணும், ஒரு சின்சியராக பண்ணணுங்கிற மாதிரி இப்போ கம்பெனி, இப்போ முக்தா ஃபிலிம்ஸு அந்த மாதிரி சில கம்பெனிஸ் இருக்குது. இன்னும் சில புது கம்பெனிகள் எல்லாமும் இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தாங்க ஒரு பெரிய லெவலில் வரணும்னு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கேடர் இருக்குது. இன்னொரு கேடர் வந்து கையில் நிறைய பணம், மலேசியாவில் இருப்பாங்க. அவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கணும்னு வருவாங்க. அவங்களோட டார்கெட் வந்து லேடி ஆர்டிஸ்ட். அந்த டைரக்டரோட டார்கெட் வந்து இவன்ட்டு இந்த பணத்தை பிடிக்கணும், எப்படியாவது நம்ம செட்டில் ஆகலாங்கிற ஒரு நோக்கத்தோட வேலை பண்ணக்கூடிய ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு கேடரில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ ஆரம்ப காலத்தில் எல்லாம் ஸ்டுடியோஸ் தான் சார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் மாதிரி வரேன். இப்போ ஆரம்ப காலத்தில் ஸ்டுடியோஸு, அப்போ வந்து பயங்கர கண்ட்ரோல். மாடர்ன் தியேட்டர்ஸு, ஜெமினி, ஏவிஎம், ஜூபிட்டர்ல பயங்கர இது. அவங்க வந்து அந்த அண்ணன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆர்டிஸ்ட்ல அண்ணன் கூப்பிடணும். ஒரு மாதிரி ஒரு செக்யூர்டான ஒரு இருந்தது. அது மீறி பேச மாட்டேன். ஏன்னா இல்லை டெய்லி சம்பளம் உள்ள ஆள், ஒரு கண்ட்ரோல்டாக இருந்தது. யாரும் அவ்வளோ இது இருந்தது இல்லைன்னே சொல்ல. அங்கே அப்பயே வந்து சார் ஒன்று சிலப்பதிகாரம்னு எடுத்தீங்கன்னா கோவலன் மாதவியோட போனாங்க. புராண காலத்துல இருக்கு. அதே மாதிரி இப்பதான் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் இருந்தது. நீங்க கடவுள்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு 2 பொண்டாட்டி, வெங்கடாஜலபதிக்கு 2 பொண்டாட்டி, பூமாதேவி, இப்படிதான். அது ஹிந்துவோட இது இருந்தது. ஏன்னா காரணம் அப்போ உமன் ரேஷியோ ஜாஸ்தியா இருந்தது, மென் ரேஷியோ கம்மியா இருந்தது. அதனால அது ஒரு தவறாக இல்லை. ஆனா இப்போ அது வந்து மாறி போச்சு. அது எல்லாமே மாறி போச்சு. எல்லாமே வந்து ஓவர் த டைம் ஆஃப் பீரியட் வந்து ராமரை வந்து பத்தினி விரதன்னு சொல்றாங்க. இது ஒவ்வொன்றும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி போயிடுது. மகாபாரதத்தை திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டான்னு இருக்கு. எல்லா ரிலிஜன்லயும் எல்லா விதமான இந்த விதமான இதுவும் இருக்கு. அது நமக்கு தெரியறது தெரியாது, இதுதான் இருக்கே தவிர இதை பேஸ் பண்ணி நம்ம இது பண்ண முடியாது. இது வந்து நம்ம நடந்துட்டு தான் இருந்தது. ஸ்ரீரங்கம் கோவிலை காப்பாற்றுறதுக்கு ஒரு லேடி, ஷி வாஸ் சப்போஸ் டு பி இந்த ப்ராஸ்டியூஷன் இதில், அவள் என்ன பண்ணாலும் அந்த முஸ்லிம்ஸை வந்து அழைச்சிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரையாக கொண்டாங்கிற கதை ஒன்று இருக்குது. இன்றைக்கும் ஸ்ரீரங்கமில் வந்து வெள்ளக்கோவில்னு ஒரு இடம் இருக்குது. வெள்ளக்கோவில்னு ஒரு இடம் இன்றைக்கும் போனீங்கன்னா அங்கே இருக்குது. அங்கே ஷீ கில்டு முஸ்லிம்ஸ் டு சேவ் ரங்கநாதா டெம்பிள். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நான் தப்பாக சொல்லலை, நான் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறத சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்க அந்த 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 மொகல் பீரியடில் இருக்கிற எம்பரஸ் அந்த மாதிரி அவங்க வந்தாங்க, இவங்க அது மாதிரி பண்ணாங்க. இப்போ என்னென்னா இப்போ வந்து முஸ்லிம்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக போயிட்டாங்க. அதில்
ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொன்றும் கமலஹாசனை வந்து உயிர் பழக்க வச்சது வந்து ஒரு முஸ்லீம் தான். அவள் அப்பாவை வந்து கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க சார், அவர் முஸ்லீம் தான் அவரை காப்பாற்றினார். நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து அப்போ ஒரு கோபமாக இருந்தாங்க, இப்போ எடுத்திருக்காங்கிறது நீங்கள் அது கம்பேரிசன் கூட வராது. அது முன்னாடி வந்து லேடிஸ் வந்து அவங்க சொல்கிறதுக்கு பயந்துருந்தாங்க, ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது, 8ஆவதோ 10ஆவதோ படிச்சிருந்தாங்க. இப்போ வரவங்க எல்லாமே பிஏ எம்பிஏ டாக்டர் இந்த மாதிரி தான் வராங்க. ஸோ கொஞ்சம்னா ஜாஸ்தி இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் உமன்ஸ் லிபரலைசேஷனும் ஜாஸ்தியாக போயிருக்கு சார். முன்னாடி சார் உங்களுக்கு கல்யாணம்னு எப்படி பார்ப்போங்க, ஜாதகம் பார்ப்பீங்க, இப்பயும் பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்லு. அதில் யோனின்னு ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த யோனிங்கிறது பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள எப்படி இருக்குங்கிற ஒரு இடம் தான் அந்த யோனிங்கிறது கட்டம் இருக்கும். இப்போ அது தேவையில்லை, இப்போ அது டேட்டிங் ஆகிடுது. இப்போ வந்து நீங்கள் யூஎஸில் நமக்கு தெரிஞ்சவங்களே ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் அங்கே போய் நீங்கள் இப்போ கேளுங்க, உங்கள் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, டேட்டிங் இருக்கு, அந்த கலாச்சாரம் வர ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ த ஒன் திங் இஸ் ஃபிசிக்கல் அப்சர்வேஷனில் தான் அவங்க வந்து டிசைட் பண்ணு. நீங்கள் ஏதோ ஒன்று ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு ஒருத்தர் வந்து பழகிறது கிடையாது. ஃபிசிக்கல் அப்சர்வேஷன், நீ எப்படி பிஹேவ் பண்ணுற, நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுற, உன்னோட ஆட்டிடியூட் என்ன, நீ எனக்கு லவ்வாக இருக்கியா, நீ இதுவாக இருக்கியாங்கிற இப்போ அந்த ஒரு கான்செப்ட் வந்துடுது. ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த ஹீரோயின்ஸை வந்து ஷூட்டிங் முன்னாடி கொஞ்சம் நெருக்கமாக பழக விடுவாங்க, அப்போ தான் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி இருக்கா சினிஃபில்? அந்த மாதிரி வந்து சார் அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சார். அது ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட். எனக்கு தெரியல இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நாங்களும் வந்து தீபாவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதுக்குன்னு தீபாவை வந்து கமலஹாசனை பழகுன்னுலாம் நாங்கள் சொல்லவே இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகு. அந்த ஆக்டிங்னு வரும்போது அதை வந்து சொல்லி கொடுப்பாங்க, இது பண்ணிப்பாங்க, இது பண்ணுவோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு, அந்த காலத்து ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு அவர் மேலே தொட்டு இப்படி பண்ணும்போது இப்படி தான் பண்ணிப்பாங்க. ஃபேஸ் அப்படி தெரியும், ஃபேஸ் அப்படி தான் தெரியும். நீங்கள் வேணால் பாருங்கள், எந்த அந்த காலத்து ஆர்டிஸ்ட் கை இங்கே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பார்ட்ஸ் வந்து படக்கக்கூடாது. இப்படிதான் நடிப்பாங்க. நீங்க ஜெமினியோட சாவித்திரி நடிச்சாலும் சரி, கல்யாணம் ஆகி சாவித்திரி நடிச்சாலும் சரி, தேவிகா நடிச்சாலும் சரி, சரோஜா தேவிகா நடிச்சாலும் சரி, கேஆர் விஜயா நடிச்சாலும் சரி, யாரா இருந்தாலும் இப்படிதான் பொசிஷன் வைப்பாங்க. எல்லாம் அவங்கவுங்க அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி. அம்பிகாபதியில் வந்து டச் பண்ணாமே பானுமதி சிவாஜி, அது வேற, டச் பண்ணி லவ் சீன்ஸ் க்ளோஸா நடிக்க முடியும். யாரும் பழகணுங்கிற ஒரு இது, க்ளோஸா பழகணும், கெமிஸ்ட்ரி வரணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது சார். நடிப்பு சார் தனியும். யாரும் வந்து கிஸ் பண்றது கூட கிடையாது. உங்க ஃபேஸுக்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் 4 இன்ச்சு கேப் இருக்கும். அது கேமராவில் தெரியும். அந்த மாதிரி அது கொண்டு வரலாம். அதுதான் இதுவே தவிர க்ளோஸாக நடித்து இது பண்ணு. கை கூட வந்து நீங்கள் வந்து இப்போ இடுப்பில் கை வைக்கிறது கூட அது வந்து லேசாக படணும். இப்போ கூட நான் ஒரு பாட்டு பார்த்தேன், நம்ம தனுஷோட பாட்டு. அவர் வந்து அவர் காலை நவத்தி வச்சிருக்காரு, அந்த லேடி இங்கே காலை வச்சிருக்காங்க. அவர் இவர் என்ன பண்ணிருக்காரு, காலை நகர்த்திருக்காரு. ஆக்டர் தானே தனுஷ், எப்படி வேணா இருந்துக்கலாம், இவரு காலை போட்டிருக்கலாம். ஆனா இவர் நகர்த்திருக்கார். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா, அதுல லாஸ்ட் ஷாட் பாருங்க. அந்த லேடி வந்து தனுஷ் மேல படுத்திருப்பாங்க. தனுஷோட கால் எங்க இருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிறத பாருங்க சார். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் எல்லாமே போவாங்க பண்ணுவாங்கங்கிற மாதிரி பேசுறது தப்பு. ஆக்டிங் தான் சார். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து டச் பண்ணி இது பண்ணணும்னு இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் படத்தில் அவனவளதுல சிவகுமார் சார் ஸ்ரீபிரியா அம்மா நடித்தாங்க. ஸ்ரீபிரியா அம்மா வந்து சிவகுமார் அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. குட் மார்னிங் விஷ் பண்ண கூட மாட்டாங்க. இவர் அந்த பக்கம் போவார், இவர் இந்த ஸ்ரீபிரியா இந்த பக்கம் நிற்கும். ரொமான்டிக் சீன் ஒன்று இருக்குது, சாங் இருக்குது, மார்கழி பூக்கள்னு. அதில் ஸ்ரீபிரியாவை தூக்கினார், தூக்கி இது பண்ணார். அது ஜஸ்ட் ஆக்டிங் தான். இந்த ஆக்டிங்கிறதுக்கு இதையும் நீங்கள் வந்து இதுவும் சம்மந்தப்படுத்த. அதுக்கப்புறம் அவளை கீழே இறக்கி விட்டுட்டு இவர் இந்த பக்கம் போனால் அந்த அம்மா இறங்கி அந்த பக்கம் போகும். இது எல்லா இதுலையும் இருக்குது. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பிரச்சனை வரும்போது அதுக்கப்புறம் ஃபினிஷிங் படம்லாம் நடந்தது. அப்போல்லாம் எல்லாமே நடிக்கும்போது எல்லாம் ஒன்றா தான் நடித்தாங்க. சினிமாவில் வந்து ஒன்று நீங்கள் அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட ரியல் லைஃப்பை நீங்கள் வந்து
இது சேர்க்க முடியாது. அதனால நீங்க கேட்குற வந்து அது வந்து ஆக்டிங் இப்படி நடிக்கணுங்கிறதுனால இவங்களை ஒரு ஒன்றா பழக விடு, இவங்க ஒன்றா இருக்க விட்டு இவங்களை லவ் பண்ண விடுன்னுலாம் பண்ண விட மாட்டாங்க. கூட அம்மாவே வருவாங்க. அவங்க எந்த நடிகை சொல்றாங்க அந்த அம்மா கூட இருப்பாங்க, அக்காவா அம்மாவும் இருப்பாங்க, கையில கட்டையோட இருப்பாங்க. இப்போ உங்க படத்துல வந்து ஜெமினி சார் நிறைய நடிச்சிருக்காரு, கமல் நிறைய நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரை பத்தி அதிகமா கிசுகிசுகள் வந்தது. அந்த காலத்துல அவங்க எப்படி? ஜெமினி மாதிரி ஜென்டில்மேன் உலகத்துல கிடையாது. அவர் யாரையும் போய் அப்ரோச் பண்ணது கிடையாது, யாரையும் போய் இந்த பொண்ணு ஒன்று அந்த பொண்ணு ஒன்று கேட்டது கிடையவே கிடையாது. எங்க அப்பா சினிமாவில் வந்து ட்ரஸ்ட் பண்ணுற ஆள் வந்து ஜெமினி. எங்கள் வீட்டில் பெண்கள்லாம் வந்து ஜெமினியோட பேசினா பேசாமல் இருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆமாம், ஜெமினி அங்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா அவர் ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி சார் அவர்கிட்ட. இப்போ ஒரு நடிகை வராங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா அது யார் வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த டைரக்டாக என்னென்ன உண்டோ அதை அத்தனையும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் நடிகைக்கு மட்டும் இல்லை, நடிகருக்கும். இன்ஃபேக்ட் பனித்திரையும் போது படம் நின்று போச்சு, அவர் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தது. என்ன ஒன்றுமானதோ அங்கே முத்துசாமி இருக்கார், வீனஸ் ரத்னமையர் இருக்கார், நீங்கள் அவங்கள்ட்ட போங்க, ஜெமினி படம் நான் சொன்னேன்னு சொல்லுங்க, வாங்கி வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிருங்க, அப்படியே என் பணத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போடுவார். அது வந்து ஒரு ஜெமினி அங்கிளோட தனிப்பட்ட கேரக்டர். அது எல்லா ஆர்டிஸ்டும் ஜெமினி கிட்ட போய் விழுந்தாங்க, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா ஃபார் தி சேஃப்டி, அவங்களோட லைஃப் சேஃப்டிக்கு இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு. ஏன்னா முதல்ல கிசுகிசு அவர் மேல அதிகமா வந்தது இல்லையா? இப்போ சில ஆர்டிஸ்ட் வந்து யாரோடையும் பேச மாட்டாங்க, அப்படியே நின்றுட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் செட்டுக்கு போனால் யாரும் பேசக்கூடாது, திரும்பி கூட பார்க்க இது பண்ணக்கூடாது. செட்டில் வந்து அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கணும், யாராவது பேசினா வெளில பண்ணணும் அந்த மாதிரி. ஏன்னா அவருக்கு இது வேற. நீங்கள் ஜெமினி இது வந்து என்னன்னா ஆர்டிஸ்ட் வந்து பேசலாம், அம்மா ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னானா அவர் வந்து சால்வ் பண்ணுவார். அவர் ஏற்கனவே சந்திரபாபுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு அவர் விஷத்தை குடிச்சிட்டாரு, இவர் தான் கோர்ட்டுக்கு கேஸுக்கு அல்லாடினாரு. அவர் அந்த டைப் ஆஃப் பர்சன் அவர். நீங்கள் வந்து ஜெமினி அங்கிள் இப்போ பேசும்போது நானே பல முறை இது பண்ணிருக்கேன். அவர் மூலமாக இந்த ஃபர்டிலிட்டிக்கு 2-3 பேர் கேட்டுருந்தாங்க. அவர் ஆமா என்னம்மா உனக்கு தான் நான் சரி வா ஜிஜி கிட்ட அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இந்த கமலா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவார். ஏன்னா யூ கேன் ட்ரஸ்ட் ஜெமினி. பட் நீங்கள் விழுந்தீங்கிறதுக்கு அதுக்கோசரம் வந்து ஜெமினி காரணம் இல்லை பேசக்கூடாது. ஜெமினிட்ட அவங்க வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த காலத்துல வந்து ரொம்ப அதிகமா கிசுகிசுக்கப்பட்டது வந்து சிவாஜி சாரையும் பத்னி மேடத்துக்கு. அது உண்மை இருந்துச்சா?